நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் நடிகர் விஜய் படமோ அஜித் படமோ ரிலீஸ் ஆனால் இருதரப்பு ரசிகர்களின் ஃபேன்ஸ் வாருக்கு சோசியல் மீடியாவில் தீ பிடிக்கும். ஆனால் கோட் படத்தில் வெங்கட் பிரபுவுக்காக அஜித் ரசிகர்கள் சைலண்ட் மோடுக்கு செல்ல என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் அடிச்சியே வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு. அதனை தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸும் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது. சான்ஸ் கிடைச்சா உரியணும், ஊம்ப கூடாது. அதாவது அஜித் ரசிகர்களையும் படத்தை பார்க்க வைக்க வேண்டும் என்ற வகையில் மங்கத்த மாதிரி தான் சார் படத்துல வந்து அஜித் சார் ரெஃபரன்ஸ் இருக்கு. அவன் என்ன கொன்னுடுவேன்னு சொன்னா அதான். ஜெயிக்கிறதுக்கு 1000 எதிரிங்களை கொள்ளலாம், தப்பில்லை. ஆனா ஒரு துரோகி உயிரோடு விட்டா பெரிய தப்பு. சாவடா. ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் அர்ச்சனா கல்பாத்தி கொடுத்த ப்ரமோஷன் நல்ல பலனும் கொடுத்தது. நான் சத்தியமா நான் வரமாட்டேன் சார், என்ன நம்புங்க சார். விடவே மாட்டேன் சார். நோ சார், தெரியாம நடந்துருச்சு சார். சத்தியமா நான் வரமாட்டேன் சார். விடவே மாட்டேன் சார் ப்ளீஸ் சார். விடவே மாட்டேன், நடக்காது சார், வரமாட்டேன் சார். கொட்றா உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. ரங்கநாதன் கோட் படத்திற்கு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்ததை விஜய் ரசிகர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதாவது எப்போதும் விஜயை விமர்சித்தே பேசும் அஜித் ரசிகரான பைல்வான் ரங்கநாதன் கூட கோட் படத்திற்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருப்பதாக வாய் திறந்து படிக்க முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் பதிவு போட்டிருந்தார் விஜய் ரசிகர். மச்சான் நீ பண்ற ஏன் வரலாம் பரவாயில்ல, உங்களை நான் நிக்கிறேன். யாராங்க பாரு அப்பா, உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா. சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. ரசிகர் ஆபாச வார்த்தைகளுடன் போட்டிருந்த அந்த பதிவை கோட் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் ரீபோஸ்ட் செய்ததுதான் அஜித் ரசிகர்களின் கோபத்திற்கு மையப்புள்ளியே. ஏதாவது பண்ணுங்க பிருத்வி, எனக்கு பயமா இருக்கு. Please don't do anything to me. செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேச்சுக்கிற? ஏஜிஎஸ் ரீபோஸ்ட் செய்தது அஜித்தை அவமானப்படுத்துவது போல இருக்கிறது என அவரது ரசிகர்கள் படையே கொதித்தெழுந்துள்ளது. சொல் பேச்சு கேளாமை. சாரி சார். நீயே வச்சுக்க போ. உனக்கு தப்பு நடந்து போச்சுன்னு தெரியாம தப்பு நடந்து போச்சுன்னு. அன்புராஜ், நீ எதுக்கு ஆட்களோட வந்திருக்க? என்ன பிரச்சனை? இந்த லூசு பை தான் தேவையில்ல பிரச்சனை பண்ணிட்டா. என்ன வேற மாட்டி விட்டானே. என்ன விளையாட்டு விளையாடினாலும் எதிரில் நிக்கிறவன் யாரு என்னன்னு பார்த்து விளையாடணும். இனிமையும் அது பிரச்சனை பண்ண வெட்டி காவிரி ஆத்திலே புதைச்சிட்டு போயிடும். இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகும் முன்பு அஜித்தை பற்றி பேசி ப்ரமோஷன் செய்த ஏஜிஎஸ் நிறுவனம் ரிலீஸ் ஆன பிறகு ஒன்னு எரிச்சிருவா பச்சை துரோகி. அஜித்தை அவமானப்படுத்துகிறது என அஜித் ரசிகர்கள் மொத்தமாக ஏஜிஎஸ்க்கு எதிராக எதிர்வினையாற்ற தொடங்கியுள்ளனர். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பதிவை ஏஜிஎஸ் நிறுவனம் நீக்கியுள்ளது. ஆனாலும் அஜித் ரசிகர்களின் ஆவேசம் அடங்காத நிலையில்
யார் ஃபேன் நீ தலை ரீதி கட்டி வரும்போது இஸ் ஹாப்பி அபவுட் இட் இஸ் ஓகே அபவுட். அதுல வேற ஒரு பெரிய கான்வர்சேஷன் இல்ல, அவர் தோனியை தான் குறிச்சு சொன்னாங்க. நான் ரீதி கட்டிங்க போட்டா இதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க நிறைய அந்த அபியூத் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டு இருந்துச்சு. அது So உங்களுக்கு who is favorite? Of course, I like Ajit sir, but I'm an Anil at heart. Good one, because நீங்க எப்படியும் தல ஃபேன். Tala Dhoniya kuda irukkalame. Of course, I like Ajit sir. Of course, I love Tala also. மாப்பிளை ஐயோ ஐயோ எப்படியும் தலபதி Jeevita is a Tala fan, but Avita is an Anil at heart. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு தம்பி. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு நான் திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்கிறது ஆல்சிக்கிறா. கொட்ரா